பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? அப்படியே இருக்கிறோம் அப்படி சொல்றீங்களா? அப்படியே இருக்கிற தேவ சித்தம் இல்ல. நீங்க உயர்த்தப்படணும், மேன்மைப்படுத்தப்படணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். வேலை செய்தா வேலையில ப்ரமோஷன் கொடுத்து உயர்த்தப்படணும். படிக்கிறீங்கன்னா படிப்புல மார்க் அதிகம் எடுத்து 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 உயரணும். பிசினஸ் பண்ணீங்கன்னா அப்படியே இருக்கக்கூடாது. உங்களுடைய பிசினஸின் எல்லைகள் உயரணும். அப்ப அதான் ஆண்டவருடைய விருப்பம். கர்த்தர் உங்களை உயர்த்த தான் விரும்புகிறார். எங்க உயர்த்துறது? இருக்கிறத சமாளிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்குது. ஒரு ப்ரொமோஷனும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு உயர்வும் இல்லை. அப்படியே எங்களுடைய வாழ்க்கை போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கலாம். நீங்களே யோசித்து பாருங்க. நம்ம உயருவதற்கு தடையா இருக்கிற காரியம் எதுவா இருக்கும்? வேத புஸ்தகத்துல யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க வேலையில, படிப்புல, பிசினஸ்ல, நீங்க செய்கிற காரியத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை உயர்த்ததான் விரும்புகிறார். ஆனா ஏன் உயர்வு வர மாட்டேங்குது? ஏன் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது? பெருமை காரணமா இருக்கலாம். தாழ்மை உள்ளவளை தேவன் உயர்த்துவார்னு வேறு சொல்லுது. அப்ப பெருமை இருந்தா நம்ம உயர முடியாது, தாழ்த்தப்பட்டு போவோம். ஏதோ ஒரு பெருமை, குடும்ப பெருமை, கொலை பெருமை, சிலருக்கு ஜாதியை குறித்த பெருமை, படிப்பை குறித்த பெருமை, திறமை குறித்த பெருமை. எனக்கு இருக்கிற திறமைக்கு அப்படிலாம் பேசாதங்க. தாழ்த்துங்க. கர்த்தருக்கு முன்னால கர்த்தர் உயர்த்துவாராம். ஆண்டவர் உயர்த்தின எல்லா மனிதர்களையும் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தாழ்மையா நடந்து கொண்டாங்க. மோசே கிட்ட கர்த்தரே வந்து, மோசே நீதான் எனக்கு வேணும், உன்னை கொண்டுதான் நான் பெரிய காரியம் செய்ய போறேன், எகிப்து தேசத்தை நடுங்க பண்ண போறேன், வா அப்படின்னு கூப்பிட்டவன். அப்படியே ஆண்டவரே, எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதே எகிப்து அரண்மனையில 40 வருஷம் நான் வளர்ந்துருக்கிறேன். எனக்கு இப்ப 80 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, நாங்க போலாம் ஆண்டவரே. அப்படி சொல்லல. எனக்கு பேசலாம் தெரியாது, நான் இதுக்கு தகுதி உள்ளவன் அல்லன்னு தன்னை தாழ்த்தினார். அவருக்கு எவ்வளவு திறமைகள் இருந்த போதிலும் அதை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. அதனால ஆண்டவர் சொன்னார், நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சவுல் என்கிற ராஜாவை முதல் இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக சவுலை தெரிந்து கொள்கிறார். அவர் எல்லாரும் நல்ல உயரமான ஆளு, கம்பீரமான ஆள். அவரு ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை தெரிந்து கொண்டேன்னு. அவர் என்ன பண்ண, ஆண்டவரே நான் எதுக்கு? அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது. என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், என்னுடைய சந்ததி ரொம்ப சின்னது, என்னுடைய கோத்திரம் ரொம்ப எளிமையான கோத்திரம், என்னாலெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னார். நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். என்கிட்ட திறமை இருக்குது, என்னால செய்ய முடியும். அப்படி பெருமை பாராட்டுற ஆட்களை தேவன் பயன்படுத்துவது இல்லை. யார் தங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவாங்களோ அவங்களை உயர்த்துவாராம். அப்படித்தான் நீங்க படிப்பின் காரியத்துல சரி, வேலை காரியத்துல சரி, ஆண்டவரே இந்த வேலை நீங்க கொடுத்தது, உங்க கிருபை எனக்கு வேலை கிடைச்சிருக்குது, அதுக்காக இந்த தாளந்து நீங்க கொடுத்தது, இந்த படிப்பு நீங்க கொடுத்தது, ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு உங்களை தாழ்த்தி ஜெபிச்சு பாருங்க. வேலையில ப்ரமோஷன் உங்களை தேடி வரும். நீங்க உங்களுடைய படிப்புல உயர்வு உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் உயர்த்தப்படணுமானா கர்த்தருக்கு முன்னால உங்களை எப்பவுமே தாழ்த்த பழகி கொள்ளுங்க. ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நான் தகுதி உள்ளவன் அல்லன்னு சொல்லி. தாவீது எவ்வளவு பெரிய ராஜா இல்ல? தேவன் அவரை கொண்டு ராட்சதனை வீழ்த்தினார். தாவீது யுத்தத்துக்கு போன போது ஒரு இடத்துல தோல்வி அடைந்ததே கிடையாது. யுத்த வீரனாய் இருந்தார். தாவீது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். தாவீது தேவனோடு ஒரு நெருக்கமாக இருந்தார். அவ்வளவு இருந்த போதிலும் அவர் தன்னுடைய வயசான காலத்துல சொல்ற, ஆண்டவரே நீர் என்னை இப்படி நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். தன்னை தாழ்த்தினார். அதை பார்த்துதான் தேவன் அவரை உயர்த்தினார். கர்த்தருக்கு முன்னால தாழ்மைப்படுங்கள். ஆண்டவர் ஒரு மனுஷன் சொல்றாரு, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உன்னை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டேன், நீ வான்னு சொன்னா, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு தெரியாதுன்றாரு எரேமியா. தன்னை தாழ்த்தினதுனாலதான் தேவன் அவங்களை எல்லாம் உயர்த்தினார். ஆனா பெருமையா யார் நினைச்சாங்களோ, என்னால முடியும், நான் சாதிச்சிருவேன், எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சிலர் எனக்கு 9 வரம் இருக்குது, அவ்வளவுதான், என் மேல இருக்கிற வரம் செயல்பட்டு அவ்வளவுதான், நான் ஜெபிச்சு அவ்வளவுதான். பெருமை பாராட்டாருங்க. தயவு செய்து தாழ்மையா நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு சொல்றீங்களா, ஆண்டவரே என் வாழ்க்கையில நிறைய தடைகள்,
உயர்வே இல்லை. காரணம் என்னுடைய பெருமை. எனக்குள்ள ஒளிந்திருக்கிற பெருமையை மன்னியும். எங்க குடும்பத்துக்குள்ள ஒளிந்திருக்கிற பெருமைகளை மன்னியும். நாங்க எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மையாய் நடந்து கொள்ள மன தாழ்மை உள்ள ஒரு இருதயத்தை இயேசுவே எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.